பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர் சிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகுல்.com. இந்த டகுல்.comல ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து அதை காமெடியா உங்க வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு நாங்க பண்றோம் அப்படின்னு நம்பிக்கையோட திரும்ப ஒரு முறை வணக்கத்தை சொல்லிட்டு இந்த வாரம் என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது, எல்லாரும் எல்லாத்தையும் செய்யக்கூடாது அப்படின்வாங்க. ஆனா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகா. அந்த யோகாவை தான் ரொம்ப சிறப்பா சிரிப்பா பார்க்க போறீங்க. பாருங்க. டகுல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். வாரம் ஆரவாரத்துடன் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் இல்லை, யார் கிடைக்கிறாங்களோ அவங்களை கூட்டு வந்து நம்ம ஒரு பேட்டி எடுப்போம். உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போற பிரமுகர் யார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர். மாஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ட்ரில் மாஸ்டர், டீ மாஸ்டர், பரோட்டா மாஸ்டர், கராத்தே மாஸ்டர். இந்த 4 பேருமே கிடைக்கல, ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அதனால உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வராத ஒரு மாஸ்டர் எதுனா யோகா மாஸ்டர். எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாது, ஏன் பண்றாங்கன்னு தெரியாது. அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து எங்க வேணாலும் பேசுவாங்க, எவ்வளவு நேரம்னாலும் பேசுவாங்க. நமக்கு அதுதான் தேவை, ஏன்னா எங்களுக்கு லென்த்தா பேசக்கூடிய ஆட்கள் அவங்க தான். அதனால அவரை பார்த்தோம். ஒரே ஒருத்தர், அதாவது யோகேந்திரன் அவர்கள் சும்மா தான் இருந்தார். சரி வரீங்களா அப்படின்னு வந்துட்டாரு. வந்த உடனே நம்ம பேட்டி கேட்கணும் இல்லையா? நம்ம எப்பவும் போல அவர் வாயை கலரி ஏதாச்சும் ஒன்று கேட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால யோகா மாஸ்டர் யோகேந்திரன் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளே கை தட்டிப்போம், இல்லை அவரே கை தட்ட சொல்லுவோம். சார், மிஸ்டர் யோகேந்திரன். எதை கூப்பிட்டீங்க? இப்போ கூப்பிடுங்க. கை தட்டுங்க. உங்களை கூப்பிட்டதா ஒரு மரியாதை கொடுத்துருக்கேன், நீங்களே கை தட்டிங்க. எங்களை ஆள் வச்சு கை தட்ட முடியாது. நீங்களே அங்கே கை தட்டு போட்டுங்க. நான் கை தட்டுனா அசிங்கமாக நினைப்பாங்க. நீங்களே கை தட்டு. ஏதோ கேவலப்படுறதா அவருக்கே தெரிஞ்சிருக்கு. ஓகே, அவர்தான் கிளாஸ் பண்ணுவோம். மிஸ்டர் யோகேந்திரன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வணக்கம். ஓகே யோகேந்திரன், வணக்கம் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லிடுறேன். உங்களுக்கு வணக்கம் சொல்லிடுறேன். வணக்கம் சொல்றது என்னோட கடமை. வணக்கம். 15 நிமிஷம் ஃபுட்டேஜ் கிடைக்கும். ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. ஒரு மரியாதை ஒன்று ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கா? ஹெல்த் இல்ல ப்ராப்ளம் இல்லை. யோகா சார், யோகாவில் எதுவுமே வேகமா செய்யாதீங்க. ஓஹோ, சரிங்க சார். நிதானம் நிதானம் நிதானம். சந்தானம் ரத்த தானம் மாதிரி இது நிதானம். அது எனக்கு தெரியாது. யோகாவை பொறுத்தவரை நான் ஆஸ் ஏ யோகா டீச்சர், ஆஸ் ஏ யோகா மாஸ்டர் நான் என்ன சொல்றேன்னா நிதானம். சொல்லுங்க. இப்ப நீங்க ஆசியன்னா அது அது பட்டமா? நம்ம ஒரு நாட்டுல இருக்கோம்ல, ஏசியா, அது ஆசியா அப்படி. ஓ, ஏசியால இருக்கீங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து யோகா என்பது ஒரு கலையா, உடற்பயிற்சியா, அது அழகு சம்பந்த விஷயமா, அல்லது ஆரோக்கிய சம்பந்த விஷயமா, அல்லது இதையெல்லாம் சாராமல் தனிப்பட்ட முறையில் அதற்கென்று ஒரு பண்பாடு, அதற்கென்று ஒரு உடற்பயிற்சியோ இல்ல அதை சார்ந்த ஒரு விஷயம்? கேள்வி ரொம்ப பெருசா கேட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா யோகாவில் வந்து ரொம்ப பொறுமை தேவை. யோகாங்கிறது ஒரு உடற்பயிற்சியான்னு கேக்குறீங்க இல்லையா? நான் அப்படி கேட்கலங்க. அது ஒரு உடற்பயிற்சியா, ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயமா, அழகு சம்பந்தப்பட்ட விஷயமா, உலகளாவிய விஷயமா, மனதளாவிய விஷயமா, அல்லது வந்து பண்படுகின்ற விஷயமா, இப்படி பல்வேறு கருத்துக்களாக இருக்கும்போது யோகா எதை சார்ந்தது? இப்படியே பேச நீ அடிபடுற விஷயம் தான் சொல்லுங்க. நான் யோகா மாஸ்டர் பேசுறதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பேச விடாம நீங்களே பேசினா எப்படி? சொல்லுங்க. ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் அப்பதான் நிறைய பேர் என்கிட்ட சேருவான். ஓகே. இப்ப யோகாங்கிறது எதை சார்ந்த விஷயம்? யோகா செய்யறவங்க எப்படி இருக்கும்? ஏங்க அந்த கேள்விக்கு பதில சொல்றதுக்குள்ள நீங்க பதில் சொல்லியா? சாரி, அப்ப சொல்லுங்க. ஏன்னா எழுதி வச்சுட்டு கேள்வி கேட்டு நீ பாட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலான்னு பாக்குறியா? இல்ல, அது வந்து ராபிட் ஃபயர். உங்ககிட்ட கேட்டா டக்கு டக்குன்னு பதில். அது அடுத்த ரவுண்ட். இப்ப கேள்வி கேட்டு பதில வாங்குறதுக்குள்ள அடுத்த கேள்வி போய். ஓகே சொல்லுங்க. யோகாங்கிறது எதையும் சாராத விஷயம். நீங்க யோகா செய்யும் போது கூட எதையாவது சாஞ்சிட்டு செய்யக்கூடாது. அதனாலதான் எதையும் சாராத விஷயம் தான் யோகா. இப்ப நான் சொன்ன எதுவுமே கிடையாது, அதுல எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதை எடுத்துங்க. ஓஹோ. யோகாவை நீங்க எப்படி வேணாலும் எந்த பார்வையில வேணாலும் பார்க்கலாம். பட் எதையும் சாராத விஷயம், எதை சார்ந்தும் நீங்க செய்யாத விஷயம் தான் யோகா. ரொம்ப அழகா தெளிவா குழப்புனீங்க. மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்ககிட்ட கேட்கிற யோகா செய்யறவங்க எப்படி இருக்கணும்? யோகா செய்யறவங்க மொத்தத்துல லூசா இருக்கணும். அப்ப லூஸ் எல்லாம் தான் உங்க கிளாஸ்ல வராங்க. ஐயோ, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐ எம் சாரி அபவுட் தட் மேட்டர், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. யோகா செய்யறவங்க லூசா இருக்கணும்னா யோகா செய்யறவங்க லூசா இருக்க கூடாது. அவங்களுடைய உடல் அளவில் லூசாக வைத்திருக்கணும். இப்போ கை, ஒரு நிமிஷம் கை கொடுங்க. கை கொடுங்க. இவ்வளவு டைட்டா விடக்கூடாது, லூசா.
ஆமா உடம்பாட்டாதீங்க சார். சாரி சார், உடம்பாட்டாதீங்க சார். கையை மட்டும் ஆட்டுங்க சார். கொஞ்சம் நான் யோகா கற்றுக் கொடுக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் அவ்வளோதான். இப்படி லூஸாக வச்சுக்கணும். அதே போல் கை கால் கழுத்தாட்டுங்க. கழுத்தாட்டுங்க. டைட்டாட்ட லூஸ் ஆட்டுங்க. லூஸ் ஆட்டுங்க. போ. இப்படி உடல் அளவில் நீங்கள் லூஸாக வச்சுக்கிட்டோம். அதுக்கு முக்கியமாக இன்னொன்று மனசு இருக்குல்ல. மனசை வந்து ஒரு 10 முழ தாம்ப கையில போட்டு கட்டி இறுக்கமாக வச்சுக்கிட்ட மாதிரி வந்து உட்காந்துட்டு உம்மனாங்குட்ட மாதிரி உட்காந்துட்டு அந்த யோகா கிளாஸ்ல அடுத்து என்ன பண்ணோம் சொல்லுங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ்டா அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஃப்ரீயா விட்டுணும். மனசை கூட லூஸா வச்சுக்கணும். ஒரு லூசு தான் இதை கத்துக்க முடியும். அதாவது உடல் அளவில் லூசு. அப்பதான் நீங்க பொறுமையா செய்ய முடியும், அழகா இருக்க முடியும். அப்பதான் உங்க மனசு நல்லா ஒருமுகப்படுத்தும். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதையும் சார்ந்தது இல்லை, இப்ப ஒருமுகப்படுத்தணும்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. எதையும் சாராத விஷயம் அது. சத்தியமா ஒன்றும் புரியலங்க. புரிஞ்சா சந்தோஷம். கூப்பிட்டு உட்கார வச்சு எங்க உயிர் வாங்குறதுக்கு இப்படியும் வந்துதான் தொலைக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? உங்களை சொல்ல சார், ஜென்ரலா ஏன் ப்ராப்ளத்தை. யோகாவில் வந்து இன்னொன்று என்னன்னா, எதுக்கும் கோவப்படக்கூடாது. இப்ப நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு நான் மட்டும் வேற யாருன்னா பொளிர்னு செவுள் மேல அடிச்சிருக்கேன். யோகா மாஸ்டர் கோவப்பட மாட்டேன். கோவப்படக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே காரி துப்புனாலும் வாங்கிக்கணும். அதுதான் ஐயா சொல்றாரு. அதை நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து இதுல ஒரு ரவுண்டு சுவாரஸ்யமான ரவுண்டு, ரேபிட் ஃபயர். அதாவது கேட்கும் கேள்விகளுக்கு உடனடியாக ஒரு வார்த்தையில் அல்லது வந்து சிறிய ஒரு வார்த்தையில் பதிலை சொல்ல வேண்டும். அந்த ரவுண்ட் போலாமா? கேள்வி மட்டும் நீ எவ்வளவு பேர் சொன்னாலும் கேட்ப, நான் பேசுறது ஒரு வார்த்தையில சொல்லணும். அப்படிதாங்க போயிட்டு நிகழ்ச்சி. ஓகேங்களா? சொல்லு. இப்போ யோகா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இதுக்கு யோகாவுக்கும் ஏதாவது இல்லைங்க, ரேபிட் ஃபயர் ஆரம்பிக்கலங்க. திடீர்னு தோணுச்சு உங்களை பார்த்த உடனே. அதாவது நான் யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓ. யோகா கிளாஸ் கற்றுக் கொடுக்க ஒரு வீட்டுக்கு போனேன். பெரிய விஐபி. அவங்க பொண்ணுக்கு தான் நான் யோகா கற்றுக் கொடுத்தேன். அப்படியே கூடவே லவ்வும் கற்றுக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில். இப்போ உங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் இதே ஃபாலோ பண்ணலாம். அது அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து. காதல் என்பதும் யோகா என்பதும் ஒரு விதத்தில் ஒரு சம்பந்தம். நம்ம யோகா பத்தி பேசணும், லவ் பத்தியா பேசணும். அப்ப எதுக்கு என் கல்யாணம் ஆச்சான்னு கேட்டா? சொல்லு. நீ தானே கேட்ட? சொல்லு நீ சொல்லு. யோகாவும் காதலும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. யோகானால லவ் தான். நீ சொல்றது சொல்லுங்க, நான் இங்க படிச்சுன்னு இருக்கேங்க. அடுத்த கேள்வி நீங்க அங்க சொல்லுங்க, டிவி பார்த்து சொல்லுங்க. அதாவது காதல் யோகா நீங்க எப்போ ஒரு யோகா செய்ய ஆரம்பிச்சா ஒரு மனசை அப்படியே ஒருமுகப்படுத்திட்டீங்கன்னா அப்ப வந்து மனசு ஃப்ரீயா. ஓகே ரைட், போலாம். நான் கேள்வி பண்ண மாட்டேன் அதுக்குள்ள நான் அவ்வளவுதானே. சரி விடுங்க. கராத்தே மாஸ்டருக்கும் யோகா மாஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது டிஃபரன்சியேஷன் ஃபார் தி கராத்தே மாஸ்டர் அண்ட் யோகா மாஸ்டர். ஹவு கேன் டு தி டிஃபரண்ட் ஃபார் தி. நிறைய கொஞ்சம் தான் இங்கிலீஷ் பேசுறேன், நீ நிறைய பேசுறேன், கன்ஃபியூஸ் பண்றேன் சார். ஆக்சுவலா வந்து யோகா மாஸ்டர் வந்து மெதுவா செய்யணும், கராத்தே மாஸ்டர் வந்து வேகமா செய்யணும். வேகமாக செய்தால் கராத்தே, யோகா மெதுவாக செய்தால் யோகா. ஓஹோ, ரைட் 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 சார். யோகா எந்த நேரத்தில் செய்யலாம்? எந்த நேரமாகட்டும், என்ன கேட்காம எதையுமே செய்யாது. கண்ட நேரத்தில் செய்வது யோகா கிடையாது. கன்சல்ட் பண்ணி செய்யறது தான் யோகா. நல்ல விஷயம் சார். யோகா செய்பவர்கள் எந்த விளையாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது? யோகா செய்யறவங்க எந்த விளையாட்டுலையும் கலந்துக்காதீங்க. எந்த விளையாட்டுல கலந்துக்காதீங்கன்னா? யோகாங்கிறதே நீங்கள் மெதுவாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். விளையாட்டுங்கிறது எல்லாமே வேகமா செய்யணும். இதனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. 10 பைசா உடல் ஆரோக்கியமாக இருக்கு. ஓஹோ, சரிங்க. அடுத்த கேள்வி, யோகா பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ நிறைய இருக்கு. நானு இல்ல யோகா கருப்பு பண்ணியை பார்த்துருக்கேன், வெள்ளை பண்ணியை பார்த்துருக்கேன், பட் யோகா பண்ணியை நான் பார்த்ததா தெரியல. ஐ எம் நாட் ஃபைண்ட் அவுட் தட். நாங்க பண்ணி இல்லைங்க, யோகா செய்பவர்களை சொல்லு. அப்படி சொல்லு வெங்காயம். அப்படிதாங்க எழுதியிருக்காங்க. எழுதியிருந்தா நீ சொல்லு. அந்த கேள்வி செஞ்சுதான் நான் தானே செய்ய வைக்கிறேன். எல்லாரும் நான் பார்க்காம கண்ண மூடிட்டா இருப்பேன். இப்ப சொல்லுங்க சார். சரி சொல்லுங்க. யோகா செய்வது கோவப்படக்கூடாது. அடுத்து கடைசி கேள்வி தான். யோகாவை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லுங்க. யோகா கொஞ்சம் மோசமானவன் தான், பட் நல்ல டைப்பு. நான் கடன் கேட்டு கொடுக்க மாட்டாரு, அது ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட பணம் வாங்குறது கஷ்டம். திருத்தல் இருக்காரு யோகா. மற்றபடி நல்ல டைப்பு. அப்பப்போ வேலை செஞ்சா பணம் வாங்கலாம், அவர்கிட்ட கடனா வாங்க முடியாது. அவ்வளவுதான். ஏங்க யோகாவை பத்தி சொல்லுங்கன்னா நீங்க வேற என்னமோ. என் ஃப்ரெண்டு யோகாப்பா, திருத்தல் இருக்காப்ல. அது இல்லைங்க, இந்த காலை மடிக்கு போட்டு பண்ணீங்களா யோகா? ஆமா. அதை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லுங்கன்றேன். யோகாவை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா யோகா. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் சுவாரஸ்யமா பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்றேன், பிரசவ பெண்கள், இதயம் பலவீனமானவர்கள் மற்றும் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள்,
மூளை பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இலகிய மனது உள்ளவர்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஏதேனும் ஆனால் அதற்கு எந்த வகையிலும் நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம். என்ன சார் யோகான்னு சொல்லிட்டு இப்படி பயமுறுத்துறீங்க? என்னத்துக்கு எப்படி பயப்படுறீங்க? என்னங்க இவங்க பண்ணி அதை பார்த்து அவதான் ஒண்ணு ஆச்சுன்னா என்னங்க அவருக்கு நாளைக்கு என்னதாங்க கேட்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், விடுங்க சார். இப்ப உனக்கு ஒண்ணும் இல்லைன்னுவ என்னதான் கேட்பாங்க? இல்ல சார் நான் டெமோ பண்ணிக்காம ஒண்ணு ராக்காய் ரெடி தானம்மா? சொல்றேன். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா பார்த்தேன் அதான் என்னோட ஸ்டூடெண்ட் ராக்காய் இருக்காங்க. இப்போ ஒருவருடைய இருப்பை, அதாவது ராக்கம்மா உன்னோட இடுப்பை 3 மீட்டர், அதாவது 3 மில்லிமீட்டர் இந்த பக்கமும் நகர்த்துங்கம்மா. 3 மில்லிமீட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, 3 மில்லிமீட்டர் ரைட் ஹேண்ட் சைடு, 3 மில்லிமீட்டர் ஃப்ரண்ட், 3 மில்லிமீட்டர் பேக். இப்படி 3 mm இடுப்பை மெதுவாக அழைக்கவும். அப்படி அப்படியே ஒரு 8 வளைவு பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அங்க ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல 3 மில்லிமீட்டர் கிழக்கு மேற்காகவும், மேற்கு வடக்காகவும், வடக்கு தெற்காகவும், தெற்கு மேற்காகவும், இப்படி 4 திசையிலையும் 8 திசையிலும் இடுப்பை நீங்க மாத்தி 8 முறை சுத்தனா உங்களோட இடுப்பில் இருக்கும் தேவையில்லாத கொழுப்பு சத்துக்கள் குறையும். என்ன சார்? இதா இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். என்ன பண்றீங்க? கத்துக்கிறேன் சார். வாங்க சார், வா சார். கம்பேர் பண்ணது கூட கத்துக்கு. இதுக்குதான் என் கிளாஸ்க்கு வாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கத்து கொடுக்க சொல்றேன். இப்போ சார் போதும், ஒரு தடவை போதும். அங்க வாங்க, மத்ததெல்லாம் அங்கதான். இன்னும் நிறைய எக்ஸசைஸ், நிறைய யோகா இருக்கு, எல்லாம் கத்துக்கலாம். இது போல அழகா இவ்வளவு நேரம் உங்களுக்காக யோகா ஒரு நல்ல பேரண்ட், ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், ரொம்ப அழகா மேடம் வணங்க சொல்றாங்க. வாங்க வாமா ராக்காய், கிளாஸ்ல வெயிட் பண்ணுமா, நான் வரேன். இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா லேடிஸ்னு வந்தா வழியுது. யோகா ரொம்ப அழகா தெளிவா பக்காவா சொல்லி கொடுத்துருக்காரு. அதுவும் முக்கியமா மாஸ்டர் சொல்லி தந்ததை விட வந்தவங்க சொல்லி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியா புரிஞ்சுது எப்படி பண்ணணும். அதுவும் அந்த இடுப்பு விஷயம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஒரு 8 சுத்தி இப்படியும் 8 சுத்தி அப்படியும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் ஈஸ்ட் டு வெஸ்ட், வெஸ்ட் டு ஈஸ்ட் எவ்வளவு கத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா? அந்த விஷயத்தை ரொம்ப அழகா செய்திருந்தாரு. அதனால நமக்கு யோகேந்திரன் அவர்களுக்கு நம்ம நிலையத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாரும் யோகாவை செய்யுங்க, நல்லா இருங்க. ஆனா யோகா எங்கிட்ட கத்துக்கிட்டு போய் செய்யுங்க. நன்றி, வணக்கம். என்ன அப்ப நான் கிளம்புறேன். கிளம்பணும், பேமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. என்ன பேமெண்ட் சார்? ப்ரோக்ராம்ல கூப்பிட்டு பண்ணிருக்கோம். இதனால உங்களுக்கு எவ்வளவு மக்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஓ, இதுக்கு பணம் கொடுக்கணுமா? இல்ல அது இல்ல. ஏன் நீ சாப்பிடுறது இல்லையா? 4 வேளை சாப்பிடுவேன் சார். 4 வேளை சாப்பிட்டு இப்படியா நான் நரம்பா இருக்க? இருக்கக்கூடாது. கண்ணு கீழே கருப்பா இருக்கு, லைட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு, காது கீழே லைட்டா வெள்ளையா இருக்கு, ஹார்ட்ல ஹோல் இருக்கு, கல்லீரல் பிரச்சனை, நரம்பு மண்டலம் பாதிச்சிருக்கு. இவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன் நீ யோகா செஞ்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்க. யோகா செஞ்சுனா எல்லா நோயும் ஓடிடும், தெரியுமா? இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லையே சார். நான் சொல்றேனே, இதெல்லாம் செஞ்சா நீ இருப்ப. ஆமா சார், லைட்டா மூச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு சார். முடியாத, டைட்டா ஒரு மூச்சு வெளியே விடுறது ரொம்ப கஷ்டப்படுது. ப்ராப்ளம் இருக்க. பேசிக்கா ஒரு 4-5 யோகா கத்துக்கிறியா? அது நீ ஃபீஸ் தரவானா, என் கிளாஸுக்கு வந்துரு. நன்றி சார். பத்தா எங்கிட்ட பணம் கேட்க கூடாதா? நான் அப்ப நான் யோகா கத்து கொடுப்பேன். நான் கட்டுறேன் சார் உங்களுக்கு பதிலா. வேணாம், நீ நான் ஃப்ரீயா கத்து கொடுக்குறேன். வாயா. ரைட் சார். சரியா? ரைட் சார். அப்போ வரட்டுமா? அடுத்து ஏதாவது பேட்டி தான் கூட வரேன். வேற ராக்கா எங்கம்மா போனீங்க? 500 ரூபாய்க்கு 4 கத்துக்கிட்டா கிட்னி நல்லா இருக்கும், பிரெயின் நல்லா இருக்கும், நரம்பு மண்டலம் நல்லா இருக்கும், ஈரல் நல்லா இருக்கும். போது 500 ரூபாய். அவருக்கு பதில் நம்ம கட்டிட்டு போவோம், யோகா கத்துப்போம். யோகாவை கற்றுக்கொள்ளும் என்னுடைய மாணவர்கள் இங்கே, மாணவ செல்வங்கள் இங்கே, புதியதாக அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எதிர்ப்புறத்தில். யோகாவை செய்யும் போதும் சொல்லும் போதும் மெதுவா சொல்லணும், பொறுமையா செய்யணும்னு சொல்லியிருக்கேன். சோ மாணவர்களா தயாராக இருக்கீங்க இல்லையா? முதலில் நன்றாக இழுத்து விடும். இதை பார்த்து கற்றுக்கொள்ளும். அதாவது ஒரு பக்கம் இழுத்து மறுபக்கம் விடுங்கள். இது முதல் யோகா. என்னப்பா எப்ப வந்த? வா கத்துக்கிறியா?
ஒன் மோர் இப்ப பண்ணது. ஏன் ஒன் மோர்? நீ மட்டும் பண்ணு. நல்லா ஒரு பக்கம் நான் மட்டும். டேய் 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 எங்க போற? அந்த பொண்ணு போய் என் கையில பிடிக்கிற? அந்த அக்காவை ஆளுகாலு இழுத்து விட்டாங்க. அவங்களே ஏன்பா ஆளுகாலு அழுத்து விட்டாங்க? அது இல்லப்பா, மூச்சு நீங்க தானே இழுத்து விட சொன்னீர்கள், அதனால இழுத்து விட்டோம். அந்த இழுத்து விட்டா இவங்கிட்ட வந்தாங்க. இங்க இருந்து ஸ்லோ மோஷன்ல இப்படி சுத்துறாங்க, இங்க சுத்தி விட்டாங்க, இங்க சுத்துனாங்க. அப்புறம் வந்தாங்க. அதான் இழுக்கவே இல்லையா, இழுக்கட்டுமான்னு. ஓ, நீ இழுக்குறதுக்கு இது கேக்குற. அது இழுத்து வருது இல்ல. ஏன்டா அப்படி இருக்கீங்க? யோகாங்கிறது என்ன? மூச்சு இழுத்து விட சொன்னடா. நீங்க தெளிவா சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொன்ன உடனே இழுத்து விட்டோம் நாங்க. சரி, இப்ப பாருங்க. இப்ப இத யோகால சண்டையை இழுத்து விட கூடாது. வந்ததுமே இழுத்து விட்டியாடா சண்டைய. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை டப்புன்னு சொல்லி சண்டை இழுத்து விட்டியா? எல்லாரையும் செவில் மேலே ஒவ்வொன்று அடிச்சுட்டு வாப்போ. முதல் யோகா இது. அந்த அக்கா வேணாம். ஸ்டிப் பண்ணிக்கிறாங்க. யோகாவில் அடி வாங்கினா கூட அடி வாங்காத மாதிரி இருக்கணும். அதான் இப்போ மூச்சை நல்லா இழுத்து விடணும்னு சொன்னேன். ஒரு பக்கம் மூச்சை இழுத்து மறுபக்கம் விடணும்னு சொன்ன. நீ அந்த அக்காவை பிடிச்சி இழுத்துருக்க, பரவாயில்ல. இப்போ விடுங்க. இப்போ அடுத்த ரெண்டாவது கத்துப்போம். மெதுவாக மனதை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இழுத்து விடுறது இழுத்து விடுறதுதான், அவ்வளவுதான். மூச்சு இழுத்து விடணும். அது கத்துக்கலையா? கத்துக்கலையா? நான் சொல்லித்தரேன். நான் கத்துனுக்கேன் உங்ககிட்ட. அங்க பண்ணும்போது சரி, இழுத்து விடு. கையை இப்படி வச்சுங்க எல்லாரும். நல்லா இழுங்க. எடுத்துட்டு விடுங்க. எப்படி இழுத்து விட்டாங்க பாத்தியா? ஏன்னா நான் சொன்னது மூச்சு இழுத்து விட சொன்னேன். நீ என்னடா சிகரெட் புகை விடுற மாதிரி சொல்ற? மூச்சு இழுத்து மூக்குல இழுத்து விடணும்டா. சரிங்க. மூச்சை ஒரு பக்கம் காத்து உள்ள எடுத்து வெறு பக்கம். ஏன்டா இப்படி என்ன டங்கு ஸ்லிப்பா வைக்கிறீங்க? மறுபக்கம் வரணும்டா. புரியுதா? ஓகே ஓகே. ஐயா, எனக்கு ஒரு டவுட் ஐயா. ஆரம்பத்திலேயே இவர் யாரு ஐயா? இவர் உங்க அசிஸ்டன்டா? புதுசா ஸ்டூடெண்ட் பாவன். அப்படிங்களா? இல்ல வந்தோம் நம்மளுக்கு கத்து கொடுக்குறாதான் கேட்டாங்க. நல்லா தெரிஞ்சவன், டிவில ஆங்கரா இருக்கிறவன். சரிப்பா, இப்போ ரெண்டாவது, நீங்க மனசை ஒருமுகப்படுத்திக்கிட்டு காலை தொடவும். மெதுவாக காலை தொடவும். இது பொழியுது. என்ன பண்றீங்க எல்லாம்? கால் தொடறாங்க. நீ இந்த பக்கம் வா ராஜா. நீ வா ராஜா, நீ இந்த பக்கம். கை வச்சு என்ன பண்ணீங்க? காலை கரெக்டா தொடற. நீ கண்ணு மூண்டும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலை தொடணும்னு சொன்னது உங்க குரு. நான் என்னோட காலை தொட வேண்டும். வணக்கம் குரு, வணக்கம் சொல்லணும்னு சொன்னேன். போதுமா ஐயா? தொட்டாங்களா? தொட்டுட்டுமா? எதை செஞ்சாலும் மெதுவா செய்யணும். யோகாவில டப்புன்னு எந்திரிச்சுன்னு வச்சுங்களேன், பிரச்சனை ஆயிடும். நீங்க குருங்க, உங்க காலை தொடர்ந்து தாங்க இவ்வளவு ஏற்பாடு பண்ண. யோகா கத்துக்கும் போது கோவப்படக்கூடாது நீங்களே சொன்னீங்க. யோகாவை கற்றுக்கொள்ளும் பொழுதும் கற்றுக் கொடுக்கும் பொழுதும் கோவப்படக்கூடாது. இப்ப நான் ஏன் அடிச்சேன்னா, இது ஒரு வகையான யோகா. இது ஒரு வகையான யோகா. ஓகே, இப்போ மெதுவாக கையை தூக்கவும். டேய், கை கீழே வர. டேய் டேய், அவன் கூட சொல்லு, அவன் கையை விடுறான். அவங்க கையை தூக்குங்கடா. பெரிய WWE சண்டை போட்டு வின் பண்ணிட்டாங்க எல்லாம். கை செக் கீழே இருங்க. நீ குளிக்கலையாப்பா? நீ குளிக்கலையா? கையை தூக்கலாமா? நீ பக்கத்துல எவனா போடுறானா? நல்லா போடு. சத்தமே கேட்கல. இப்போ யோகா, இதுவும் ஒரு யோகா. பாரு, கையடிச்சு வீங்க வச்சுக்கிறீங்க. இருந்தாலும் இதுவும் ஒரு யோகாவில சேர்த்துக்கலாம். எந்த விதமான நோய்கள் வந்தாலும். இந்த உயிரை நடுவு நிறுத்துறேன்றாங்களா? நிறுத்துற. அதுக்கு முன்னாடி மூச்சை நிறுத்த. அதாவது மூச்சு நிறுத்துறதுன்னா எப்படின்னா, இழுத்த மூச்சை 5 வினாடி உள்ளவே வச்சிருக்கணும். எப்படி? இழுத்த மூச்சை 5 வினாடி உள்ளே வச்சுக்கணும். நல்லா இழுங்க. ஃபர்ஸ்ட் இழுக்கிற சத்தம் மட்டும் மூச்சு கேட்கட்டும். டேய், திரும்பவும் சிகரெட் இது இல்லடா. சொன்னாங்க வெளியே. உள்ள இழுக்கிறது மட்டும் தான் நான் சொன்னப்ப விடுங்க. நல்லா இழுங்க. மூக்குல இழுங்க. போச்சா? ஒரு பாடி ஆச்சு. டேய் டேய் டேய்,
மூச்சு விட்டு போற ஏண்டா மயக்கமாகிற அளவுக்காடா மூச்சு விடுவாங்க. மூச்சே நின்னு போட முடியல. வீசிங் ப்ராப்ளமோ இல்லைன்னா மூச்சு அடைக்கிற ப்ராப்ளம் வந்தா இது செய்யாதீங்க. பாத்துக்கிட்டு இருக்க மாணாக்கெல்லாம் கூட பயப்படுவாங்க. புரியுதுங்களா? இப்ப யோகாவில எது பண்ணாலும் பொறுமையா செய்யணும். கையை தூக்குனாலும் பொறுமையா தூக்கணும், காலை தூக்குனாலும் பொறுமையா தூக்கணும். இப்ப அடுத்த பையில இருந்து பர்ஸ் எடுத்து செல்போன் எடுத்த பத்தி அதையும் பொறுமையா எடுக்கணும். எதுவாக இருந்தாலும் பொறுமையா செய்ய அதான் யோகா. ஓகேவா? இப்படி எல்லாத்துக்கும் மேல நீங்க இயற்கை கிட்ட பேசணும், மரங்கிட்ட பேசணும். இப்படி நீங்க என்ன பண்ணணும், இயற்கையோட பேசணும். இப்ப நீங்க அந்த வகுப்பு எடுத்து இந்த கிளாஸ் சொன்னீங்களா, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பேசுறேன் பாருங்க. இயற்கையோட பேச போறாங்க பிள்ளைங்க, பேசுங்க பாருங்க. அதே போல நீங்க பாக்குறவங்களும் என்ன பண்றீங்கன்னா இயற்கையோட முதுகு காட்டாத, முதுகு பக்கமா நிக்காது, இப்படி நின்னு பாரு. எதுவுமே தெரியல ஒரு கண் வைத்துட்டேன். ஆமாமா, நீ என்ன பேர மாதிரி இருந்தா பரவாயில்ல, 1.5 கிலோ இறங்கி இருக்குப்பா. ஆனா நல்லதா இருக்குது, நல்லதா இருக்கு. எப்ப வந்து சேர்ந்தீங்க நீ? அப்படியா? இங்க எப்படி நல்லா சொல்லி தராங்களா? என்ன நம்ம ஈத்து விடு, நம்ம வாழ்க்கையில மூச்சு ஈத்து விடாம டெய்லி தான் ஈத்து விடுறோம். அதெல்லாம் இங்க ஈத்து விடுறது, மூச்சு ஈத்து மண்டை போட்டுருவாங்க. பாருங்க இப்படிதான் நீ கேள்ற. ஐயா ஐயா பேசணும்னா இங்க வாங்க வாங்க. அம்மா ஐயா 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 நான் இருக்கேன். சொல்லுங்கய்யா. அவங்க வீட்டுக்காரங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நானே இங்க யோகா கிளாஸ்க்கு இவன் கூட்டு வந்ததா சொன்னா, அவங்க பையன் பார்த்தானா உன்னை பொழந்து கட்டி அப்புறம் யோகாவுக்கு அனுப்பிவிட மாட்டேன். ஏமா நான் இப்படி போமா நீ, நான் அப்புறம் பேசுறேன். நான் உங்க வீட்டுக்காரர் பேசுறேன். போமா நீ, கிளம்பா. யோகா வேணாம், கிளம்பா. நானும் போயிடுவேன். அதாவது யோகா கத்துக்கும் போது எந்த பொம்பளை பிள்ளைகிட்டையும் மனச சஞ்சலப்படுத்தக்கூடாது. என்னோட யோகா கிளாஸ் கிடையாது உங்களுக்கு. போன நானே அந்த அக்காவை நைஸா உஷார் பண்ணலாம் தான் கிளாஸுக்கு யாரும் செட்டா விட மாட்டானுங்க போல இருக்கு. வேற கிளாஸ் ஏதாவது யோசிச்சு ஆரம்பிச்சு அங்க பிக்கப் பண்ணுவோம். செல்லி அவங்க கிடைச்சது. ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர் டிவி பெருமையுடன் வழங்கிய dougal.com. மீண்டும் நீங்கள் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜூனியர் டவுசர் பாண்டி மற்றும் உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகர். நன்றி, வணக்கம். பாய்.